வணக்கம். ஓம் சிவாய நம. குரு வாழ்க்கை குருவே துணை குருவின் திருவடியை சரணம். வணக்கம் விவேஸ், உங்கள் அஸ்ட்ரோ உமா மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்று 4 நாளில் மே 10 அட்சய தேதி வருது. அட்சய தேதினால ஏன் அனைவரும் தங்கம் வாங்கிறோம்? தங்கம் மட்டும்தான் அன்றைக்கி வாங்கணுமா அப்படின்தான். அப்போ என்னோடய மாணவர்கள் படிக்கிறவங்க கேட்டாங்க, ஏம்மா அப்போது அட்சய தேதி அன்றைக்கி இந்த தங்கம் வாங்கணுமா அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தங்கம் வாங்குறதுன்றது நம்மளாக ஏற்படுத்தினது, சரிங்களா? எல்லாம் வியாபார தந்திரங்கள். தங்கம் மட்டும் அன்று நிறைஞ்சால் போதுமா? இப்போது இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழை எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாதவங்களாம் இருக்காங்க இல்லையா? நீங்கள் அன்றைக்கி வாங்க வேண்டியது என்னென்னா, கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? கல்லுப்பு பாக்கெட்டு, வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு முக்கியமாக வாங்கணும், புளி. அப்போது மளிகை சாமான்கள், சரிங்களா, வாங்கி என்னென்ன அஞ்சரை பெட்டியில் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கிற மாதிரி வழி கொட்டணும், சரிங்களா? அரிசி இல்லைன்னா அரிசி பானையில் ஃபுல்லாக கொட்டி வைங்க. உப்பு ஜாடி வாங்கி ஜாடியில் கொட்டி வைங்க, சரிங்களா? இப்போ துணிமணி எடுக்கணுமா, துணிமணி நல்லபடியாக ஒரு துணியாச்சும் நம்ம புதுசாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க. நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப பாமர மக்களுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? தங்கன்றது அப்பால்பட்டது. மனசுக்கு மேலே நிம்மதி வேணும், சரிங்களா? அன்றைக்கி ஃபுல்லாக மளிகை சாமான் வாங்கி வீட்டில் நிறைஞ்சி நல்லபடியாக உணவை சமைச்சு, சரிங்களா? அன்றைக்கி வடை பாயசம் பச்சனங்கள்லாம் என்னென்ன முடியுமோ ஒரு விசேஷ நாள் செய்கிற மாதிரி அன்றைக்கி பால் பாயசம் தான் செய்யணும். இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே வெண்மை நிறத்தில் பண்ணணும், சரிங்களா? தங்கத்தை விட வெள்ளி வாங்குவது தான் மிக மிக சிறப்பு, சரிங்களா? ஆனால் வெள்ளி வாங்குங்க. வெள்ளி வாங்கி படைச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன ரிங்காச்சும் வெளியில் போடுங்க, சரிங்களா? ஏன்னா மகாலட்சுமிக்கு வெள்ளி ரொம்ப பிடிக்கும், வெள்ளை பாயாசம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும், சரிங்களா? பார்த்துக்கங்க. ஓகே, நன்றி.